எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. ஒரு வழியா ஊரு வந்து சேர்ந்தாச்சு. ஆமா, இந்த பிள்ளை வள்ளிய எங்க காணோம்? பஸ்ல இருந்து இறங்கலையா என்ன? அடடா, பஸ் கிளம்பிருச்சே. வள்ளி வள்ளி, அட இவ என்ன அந்த பக்கமா போறா? வள்ளி வள்ளி எங்க போற? நாம இந்த பக்கமாவுல போகணும். இதோ வரேன் செல்வி. அது சரி, வீட்டுக்கு போற பாதையவே மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி, நீ வாங்கின பொருள்லாம் சரியா எடுத்துக்கிட்ட தானே? நான் எல்லாம் எடுத்துட்டேன் புள்ள. நீ தான் சந்தையில நிறைய பொருட்களை வாங்கின. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்க. எல்லாம் சரியா இருக்கு செல்வி. நான் பொருட்கள் எதையுமே கீழே வைக்கவே இல்லையே. நம்ம ஊரு சந்தையை விட பக்கத்தூர் சந்தையில பொருட்களும் அதிகமா கிடைக்குது, விலையும் குறைச்சலா இருக்கு. ஆமா ஆமா, என் பொண்ணு கேட்ட விளையாட்டு சாமான் கூட இங்கதானே கிடைச்சது. எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பிள்ளைங்களும் நான் வாங்கிட்டு வந்த பொருட்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது சரி, பஸ்ல நான் முன்னாடி இருக்கையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நீ கடைசி இருக்கையில இடம் இருக்கிறதா போய் அங்க உட்கார்ந்த. அதுக்கு பிறகு நான் எத்தனை முறை உன்னை திரும்பி திரும்பி பார்த்தேன் தெரியுமா? நீ என்ன கவனிக்கவே இல்லையே. உனக்கு முன்னாடி இருக்கையில இருந்தவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ அவங்க பேசினதையே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த. ஆமா செல்வி, நானே இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர் தானா? ஆரம்பத்துல இதுவும் அதுவுமா பேசிட்டு இருந்தவங்க போக போக அவங்க கழனிய பத்தி இல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்ப அவங்க பேசினதையே கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கோ? ஆமா, அவங்க கழனியில கடைபிடிக்கிற நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் கேட்டுக்கிட்டே இல்ல வந்தேன். அது சரி, அதனாலதான் நீ என்ன பார்க்கவே இல்லை போல. அவங்க இந்த உயிர் உரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஓ, அதனாலதான் பஸ்ல இருந்து இறங்கினப்ப அவங்க பின்னாடியே போனியாக்கோ? அவங்க நிறைய விஷயம் பேசிட்டு வந்தாங்களா, அதான் பின்னாடியே போயிட்டேன் போல. அவங்க உயிர் உரங்களை பத்தி பேசுனதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அட, ரொம்ப கவலைப்படுற போல. ஆமா புள்ள, அத பத்தி கேட்டு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஏன் வருத்தப்படுற? இன்னைக்கு நம்ம ஊர் வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு ஒரு வேலையா நான் போக வேண்டி இருக்கு. போகும்போது நீயும் கூட வா. இத பத்தி உனக்கு என்னென்ன விவரம் தெரிஞ்சுக்கணுமோ அங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வரேன். என்ன வள்ளி, சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டியே. என்னைக்கும் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாளே இந்த வள்ளி, உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, நம்ம வந்த விஷயம் என்னாச்சு? காரியத்துல கண்ணா இருப்பியே வள்ளி. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க பயறு வகை பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. நாம அதை கவனமா கேட்டுப்போமா? பயிர்களுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களையும் பூஞ்சைகளையும் இனம் பிரித்து அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் உற்பத்தி செய்து உயிர் உரங்களாக விவசாயிகளுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை துறையும் கொடுத்துட்டு வராங்க. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை அளிக்க வல்ல இடுபொருளாக இந்த நுண்ணுயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது இது காற்றில் உள்ள தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் துத்தநாகச்சத்து, கந்தகச்சத்து, இரும்பு சத்து போன்ற அனைத்து சத்துக்களையும் கரைத்து கொடுக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இந்த உயிர் உரங்கள் இருக்கு. தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்களில் ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசிட்டோபாக்டர், நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா போன்றவை ரொம்ப முக்கியமான உயிர் உரங்களாக கருதப்படுது. பூஞ்சான வகையை சேர்ந்த
வெசிகுலர் ஆர்பிஸ்குலர் மைக்ரோ வேர் உட்பூசணம் அப்படிங்கிறது, அதாவது வேம் என்று சொல்லக்கூடிய இந்த உட்பூசணம் மணிச்சத்தை அதிக அளவில் கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்குது. ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் உயிர் உரங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது மண்ணோட வளம் மேம்படுவதோடு இல்லாமல் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட்டு வளம் குன்றா வேளாண்மைக்கு வழிவகுக்குது. நுண்ணுயிர் உரங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது 25 விழுக்காடு தழைச்சத்தும் 25 விழுக்காடு மணிச்சத்தும் சேமிக்கப்படுது. சில நுண்ணுயிர் உரங்கள் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு இல்லாமல் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான IAA, IBA, ஜிபரலிக் அமிலம் போன்ற growth ரெகுலேட்டர்ஸையுமே உற்பத்தி பண்ணுது. இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் நமக்கு தோன்றி துரித வளர்ச்சிக்கு காரணமாக அமையுது. இதில் நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரைசோபியம் அப்படிங்கிற நுண்ணுயிர் உரத்தை முதன்மையாக சொல்லலாம். ரைசோபியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரிய இனத்தை சேர்ந்த நுண்ணுயிர் உரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை வேர் முடிச்சுகளில் இந்த ரைசோபியம் நிலைநிறுத்தி கொடுக்கறதுனால தழைச்சத்து உரத்தை சேமிக்கிறதோடு இல்லாமல் 20% வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்குது. இதோடு மட்டுமல்லாமல் பயிர்களின் வேர் முடிச்சுகளிலிருந்து கசிகிற அந்த திரவமானது பார்த்திங்கன்னா உயிர் பொருட்களுக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் காரணமாக அமையுது. அதனால் பயிர் வகை பயிர்களில் பயிரிடும்போது நம்ம ரைசோபியம் அப்படிங்கிற இந்த உயிர் உரத்தை கண்டிப்பாக பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் மேம்படுறதோடு இல்லாமல் தொடர்ந்து வரும் பயிர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டங்களையும் அளிக்கிறதுக்கு மிக சிறந்த வகையில் உதவி புரியுது. இந்த ரைசோபிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவில் பல்வேறு வகையான பயிர் வகை பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுட்டு வராங்க. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா உளுந்து, பச்சை பயிறு, அவரை, துவரை, கொண்டைக்கடலை, சோயா முச்சை ஆகிய பயிர் வகை பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு வராங்க. இந்த ஒவ்வொரு பயிர் வகை பயிர்களுக்கும் வேறு வேறு ரைசோபிய ராசிகள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா சோயா மொச்சை அப்படிங்கிற பயிர் வகை பயிருக்கு COS1 அப்படிங்கிற ரைசோபிய ராசியும், உளுந்து பயிருக்கு BMBS 47 CRU 7 அப்படிங்கிற ரைசோபிய ராசியும், பச்சை பயிருக்கு கோசி 10 அப்படிங்கிற ரைசோபிய ராசியும், கொண்டை கடலைக்கு கோபி 13 அப்படிங்கிற ரைசோபிய ராசியும், துவரைக்கு, அவரைக்கு, இந்த மாதிரி பல்வேறு பயிர்களுக்கு ரைசோபிய ராசிகள் வேறுபடுது. இந்த ரைசோபிய ராசிகளை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது தழைச்சத்தை நிலைநிறுத்தி பயிர்களோட வளர்ச்சிக்கு அதிக அளவில் துணை புரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பைர்லம் அப்படிங்கிறது அனைத்து வகையான வேளாண் பயிர்களுக்கும் ஏற்ற ஒரு நுண்ணுயிர் உரமாக இருக்குது. இந்த அசோஸ்பைர்லம் காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு இல்லாமல் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி பண்ணுது. இதனால் பயிரோட வேர்கள், தண்டு பாகம், இலைகள் இதெல்லாம் வேகமாக வளர்றதோடு இல்லாமல் அதிக மணி பிடிக்கிற தன்மையையும் ஏற்படுத்துது. இதனால் விளைச்சல் பார்த்திங்கன்னா 25% வரைக்கும் நமக்கு அதிக அளவில் கிடைக்குது. இந்த 2 உயிர் உரங்கள், அதாவது ரைசோபிய உரம் மற்றும் அசோஸ்பைர்லம் ஆகிய இரண்டும் திட வடிவிலையும் திரவ வடிவிலையும் நமக்கு பல்கலைக்கழகத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த திட உயிர் உரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பல்வேறு இதில் நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது விதை நேர்த்தி மூலமாக நம்ம பண்ணலாம், நாற்றுகளை நனைச்சி நம்ம நடலாம், அல்லது பார்த்திங்கன்னா வயலில் நம்ம தூவி நம்ம அடியுரமாக கொடுக்கலாம். இந்த 3 இதுலேயுமே நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்த முடியும். இதில் நம்ம ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கு 600 கிராம் அளவுக்கு நம்ம ரைசோபியம் அல்லது அசோஸ்பைர்லம்களை எடுத்துக்கிட்டு அதை நம்ம அரிசி கஞ்சி, ஆரிய அரிசி கஞ்சியில் நன்றாக கலந்துக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை அதில் கலந்து 30 நிமிடம் நல்ல நிழலில் உலர்த்தி நடவு செஞ்சோம் அப்படின்னா ரைசோபியம் முழு பயனுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதோட திரவ வடிவமும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையோட 125 ml அளவு இந்த திரவ ரைசோபிய உயிர் உரத்தை கலந்து அதுக்கப்புறம் நமக்கு 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம விதைப்பு பண்ணலாம். இந்த ரைசோபியம் விதை நேர்த்தியோ அல்லது அசோஸ்பைர்லம் விதை நேர்த்தியோ நம்ம பண்ணும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லிகளோட இந்த உயிர் உரங்களை நம்ம கலக்கக்கூடாது. பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லி நேர்த்திக்கு பிறகு 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் நம்ம இந்த உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கணும். இந்த ஒரு இதை மட்டும் நம்ம விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கணும்.
அடுத்த உயிர் உரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உயிர் உரம் பார்த்திங்கன்னா மண்ணில் இடக்கூடிய மணிச்சத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் மண்ணில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் கரைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு பயிர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு வடிவத்தில் மாறி போகுது. இந்த ஒரு நிலைமையை மாற்றுவதற்காக நம்ம பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உயிர் உரத்தை நம்ம மண்ணில் போட சொல்கிறோம். பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உயிர் உரம் மண்ணில் அதிலிருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி கொடுக்குது. பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் மணிச்சத்தை அதிகரித்து பயிர்களில் அதிக அளவு பூக்கள் வர்றதுக்கும், அதே மாதிரி விதை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு விதையோட அந்த திறன், அதோட குவாலிட்டி சீட்ஸில் வந்து பெரும் பங்கு வகிக்குது. பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்களை பயிர்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால மணிச்சத்து உரங்கள் இடும் அளவை நம்ம 25% வரைக்கும் குறைக்கலாம். மணிச்சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய பாஸ்போ பாக்டீரியாவை தலைச்சத்தை நிறுத்தும் ரைசோபியம், அசோஸ்பைரலம், அஸ்ட்ரோபாக்டர் இது கூடயும் கலந்து நம்ம போடும்போது அதோட செயல்திறனும் நமக்கு அதிகமாகுது. அதனால் நம்ம வந்து அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் இந்த உயிர் உரங்களை எல்லாமே நம்ம கலந்தும் பயிர் வகை பயிர்களுக்கு இட முடியும். இதையும் உபயோகிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரிய அரிசி கஞ்சியில் தேவையான அளவு இந்த உயிர் உரங்களை கலந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஹெக்டேர் அளவுக்கு உள்ள விதைகளில் கலந்து நிழலில் ஒரு 30 நிமிடங்கள் உலர்த்தி அதற்கப்புறம் நம்ம நடவு பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய உயிர் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோஃபாஸ். இந்த உயிர் உரமானது அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இரண்டும் சேர்ந்த கலவையாக ஒரு உயிர் உரமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த உரம் வந்து அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியாவுக்கு மாற்றா அசோஃபாஸ் அப்படிங்கிற வடிவத்தில் கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வேர் உட்பூசனம். வேர் உட்பூசனங்கள் பயிர்களில் வேர்களில் இருந்துட்டு அதோட பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், துத்தநாகம் மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவைகளை மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்குது. இந்த வேர் உட்பூசனங்களை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சான நோய்கள்ல இருந்து கூட பயிர்களை காக்கிறதுக்கு இது உதவி புரியுது. இதோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்றங்காலில் இடக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு இந்த வேர் உட்பூசனத்தை பயன்படுத்தினா போதும். இதுவே வந்து பாலி பேக்கில் நம்ம செடிகளை வளர்க்குறோம் அப்படின்னா 5 முதல் 10 கிராம் அளவுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம பயிர் வகை பயிர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால பயிர் வகை பயிர்களுக்கு 200 கிராம் அளவுக்கு இந்த வேர் உட்பூசனம் அப்படிங்கிறத நம்ம அடியுரம் போடும்போது கலந்து போட்டோம் அப்படின்னா இதில் உள்ள பயன்கள் அனைத்தையும் நம்ம சரிவர அடைய முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய உயிர் உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள். சாம்பல் சத்து அப்படின்றது மண்ணில் நம்ம போடும்போது 90லிருந்து 98% வரை பயிர்களால் கிரகிக்க முடியாத ஒரு நிலைக்கு மாற்றப்படுது. இது மண்ணிலிருந்து இந்த சத்து பயிருக்கு கிடைக்காத போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்பவே பாதிக்கப்படுது. அதை கரைத்து கொடுக்கக்கூடிய இந்த உயிர் உரங்களை நம்ம சரிவர முறையில் பயன்படுத்தும் போது பொட்டாசியம் சத்துக்களை மண்ணிலிருந்து கரைத்து கொடுத்து அதே மாதிரி நம்ம பயிர்களோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பல் சத்து அப்படிங்கிறது நிறைய வடிவத்தில் நமக்கு கிடைக்குது. சாம்பல் சத்து உயிர் உரங்களாக பார்த்திங்கன்னா பேசில்லஸ், அக்ரோமோபாக்டர், அதே மாதிரி பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் உரம். இந்த அனைத்து உயிர் உரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா திட வடிவம் மற்றும் திரவ வடிவம் 2 வடிவங்கள்லேயுமே நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம மண்ணில் போடும்போது சாம்பல் சத்து கரைச்சி கொடுக்கறதுனால நமக்கு கூடுதல் விளைச்சல் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு கந்த சத்தை கரைத்து அளிக்கக்கூடிய பாக்டீரியாவும் பல்கலைக்கழகத்தில் அவைலபிளாக இருக்குது. இதுவரை கூறிய அனைத்து உயிர் உரங்களையும், அதாவது விவசாயிகள் ரைசோபியம், அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா, கந்த சத்தை கரைத்து அளிக்கக்கூடிய பாக்டீரியா, இந்த மாதிரியான உயிர் உரங்களை விவசாயிகள் அதிகமாக அளவில் வந்து பயன்படுத்தணும். இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய உயிர் உரங்களும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா PPFM அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தைலோ பாக்டீரியா. இது பல்வேறு வளர்ச்சி நிலையில் நமக்கு வந்து பல்வேறு வளர்ச்சி ஊக்கிகளை, ஆக்சின், சைட்டோகைனின் இந்த மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளை பயிர்களில் சுரந்து வளர்ச்சி பருவத்தில் ஏற்படக்கூடிய வறட்சிகளை தாங்கும் தன்மையை வந்து செடிகளுக்கு கொடுக்குது. தமிழகத்தில் 2013-14 ஆண்டு ஏற்பட்ட வறட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மெத்தைலோ பாக்டீரியாவை வெற்றிகரமாக வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக பயிர்களுக்கு
கொடுத்து பயிர்கள் வந்து கருகாமல் அந்த டைமில் வந்து காப்பாற்றப்பட்டது. இந்த திரவ வடிவ உயிர் உரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 500 ml அப்படிங்கிற அளவில் இலைவழி உயிர் உரமாக கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்குமாறு நம்ம பரிந்துரை பண்ணுறோம். மெத்தலோபாக்டீரியம் நம்ம தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பயிரானது வறட்சியை 7லிருந்து 10 நாட்கள் வரை தாங்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம மெத்தலோபாக்டீரியம் PPFM சொல்லக்கூடிய இந்த மெத்தலோபாக்டீரியம் கொடுக்கும்போது நோய் எதிர்க்கும் சக்தியும் 10% வரைக்கும் அதிகரிக்கிறதாகவும் விளைச்சலை அதே சமயம் 20% வரைக்கும் அதிகரிக்கிறதாகவும் ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. இந்த உயிர் உரங்களில் நம்ம வந்து இப்போ நவீன வகையான உயிர் உரங்களை நிறைய வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம்ம நுண்ணுயிர் உரங்களான தாவர மக்கு, பழுப்பு நிலக்கரி தூள் போன்ற கரிம பொருட்களுடன் கலந்து திட உரமாக தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இவை குறைந்த காலாவதி ஆகிற தன்மை கொண்டதாக இருந்ததுனால இந்த குறையை நீக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா திரவ வடிவில் அதிக திறன் மிக்க உயிர் உரங்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த திரவ உயிர் உரங்களை வந்து ஒரு ஆண்டு வரை வைத்தும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான உயிர் உரங்களுமே இப்போ திரவ வடிவில் கிடைக்குது. ரைசோஸ்பியம், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, மெத்தலோபாக்டீரியா போன்ற உரங்கள், சூடோமோனாஸ் போன்ற வளர்ச்சி ஊக்கி மற்றும் உயிர் எதிர்கொல்லி, இது அனைத்துமே பார்த்திங்கன்னா உழவர்களுக்கு திரவ வடிவில் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதையே நம்ம அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை விதை நேர்த்தியும் பண்ணலாம், நாற்று நேர்த்தி பண்ணலாம், நாற்றங்காலில் போடலாம், அல்லது பயிர்களுக்கு நேரடியாக நம்ம கொடுக்கலாம், தெளிப்பானை கொண்டு இலைவழி தெளித்தல் முறையிலும் கொடுக்கலாம், சொட்டு நீர் பாசனம் வழியாகவும் நம்ம இந்த திரவ வடிவ உரங்களை நம்ம கொடுக்க முடியும். இதே திட வடிவ உரங்களில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் வழியால் நம்ம கொடுக்க முடியாத அந்த ஒரு குறைபாடு இருந்ததுனால இப்போ கொடுக்கக்கூடிய இந்த திரவ வடிவ உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு வழியாக நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே பார்த்திங்கன்னா நம்ம விதை நேர்த்தியில் 125 ml ஒரு ஹெக்டர் விதைக்கு நம்ம திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தினா போதுமானது. நாற்று நேர்த்தி பண்ணுறவங்க 375 ml ஒரு ஹெக்டர் அளவுக்கு நம்ம வந்து கொடுத்தா போதுமானது. இதே மண்ணில் இடும்போது நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு ஒரு ஹெக்டருக்கு நம்ம கொடுக்கலாம். சொட்டு நீர் பாசனம் வழியாக கொடுக்கும் பொழுது 1/2 லிட்டர் ஒரு ஹெக்டர் 500 ml ஒரு ஹெக்டருக்கு நம்ம 2 தடவைகள் ஒரு நாளில் வந்து நம்ம சொட்டு நீர் வழியாக இந்த திரவ வடிவ உரங்களை கொடுக்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது உயிர் உரம் கலந்த விதைகள் விதை நேர்த்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டும் வருகிறது. அதாவது உயிர் உரங்களில் பொதுவாக விதை நேர்த்தி, நாற்று நேர்த்தி அல்லது நேரடியாக மண்ணில் இடுதல் இந்த முறை தான் வந்து வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து புதிய தொழில்நுட்பங்களாக வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கு. அதில் ஒரு புதிய தொழில்நுட்பமாக இந்த உயிர் உரங்களை நேர்த்தி பண்ண விதைகள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த உயிர் உரம் கலந்த விதைகளை நேரடியாக உழவருக்கு நம்ம கொடுக்கும்போது இதோட பயன்பாடு நம்ம வந்து நுண்ணுயிர்களோட பயன்பாடு அதிகரிக்கும் போது நம்ம ரசாயன உரங்களோட பயன்படுத்தும் அளவும் வந்து குறையுது. இதனால் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்தி பயிர்களோட விதைகளை தாக்கும் பல நோய் கிருமிகளையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த விதைகள் வந்து 100% முளைப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நம்ம மகசூலையும் அதிகரிக்கிற வகையில் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவரை கூறிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகள் பயன்படுத்தி பயனடையுமாறு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன பிள்ளை, பயர் வகை பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி. தமிழ்ச்செல்வி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமா, உயிர் உரங்கள் மண் வளத்துக்கு எம்புட்டு அவசியம், அது எப்படி பயன்படுத்தணும், நுண்ணுயிர்கள் என்னென்ன, அதோட செயல்பாடுகள் என்ன, இப்படி பல விவரங்களையும் தெளிவுபடுத்திட்டாங்களே. விதைப்புக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்யறத பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்க. பாஸ்போபாக்டீரியாவோட செயல்பாட்டையும் அருமையா எடுத்து சொன்னாங்க. மொத்தத்துல உயிர் உரங்களோட மகத்துவத்தையும் அதை பயன்படுத்துற முறைகளையும் பயன்படுத்தினா ஏற்படும் நன்மைகளையும் நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வள்ளி, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய உயிர் உரங்களை பத்தியும் சொன்னாங்களே, அதை கவனிச்சுக்கிட்டதானே? கவனிச்சுக்கிட்டேன் செல்வி. இவங்க சொன்ன தகவல்களை மனசுல வச்சு பயிரிடும் போது மண் வளத்தை பாதுகாத்து நோய் பாதிப்பில்லாத ஆரோக்கியமான திரட்சியமான பயிர்களை அறுவடை செய்யலாமே. இப்பவே இத பத்தி மச்சாங்கிட்ட கலந்து பேசணும். வா செல்வி, கிளம்புவோம். அது சரி.
நீ வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன வேலையா இங்க வந்தேனோ அதை முடிக்கணும்ல. அத மறந்தே போயிட்டேன். இதோ மச்சாங்கிட்ட கைபேசியில பேசிக்கிட்டே இருக்கேன். நீ வேலையை முடிச்சிட்டு வந்ததும் நாம சேர்ந்தே கிளம்புவோம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாளு. காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மல்பெரி சாகுபடியில் அங்கக பயன்பாடு. எந்த ஒரு பயிரும் நீர்வளம் நிலவளமின்றி செழித்து வளராது. மல்பெரி பயிரும் இதற்கு மாற்றல்ல. பட்டுப்புழுவின் ஒரே உணவான மல்பெரி பயிரினை மருந்தில்லா பயிராக வளர்ப்பது அவசியமாகிறது. மண்வளம் பாதுகாப்பு, உரச்செலவு குறைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, களைக்கொல்லி தவிர்த்தல், இயற்கை சார்ந்த வேளாண் நடைமுறைகளை கடைபிடித்தல் ஆகியன இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கமாகும். மல்பெரி பயிருக்கு உரமிடுதல் பற்றி அறிந்து கொள்ளலாம். பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர 1 ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு முறையே தொழு உரம் 8 முதல் 10 டன் இருமுறை இட வேண்டும். தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் முறையே 120:48:48 என்ற அளவிலும், குறிப்பாக V1 ரக மல்பெரி பயிருக்கு 140:56:56 என்ற விகிதத்தில் தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகமாகிறது. இச்செலவை குறைக்க பசுந்தழை உரங்கள், பசுந்தாள் உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம், உயிர் உரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். முதலில் பசுந்தழை உரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிடியா, புங்கன், வேம்பு, எருக்கம் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியிலிட்டு மக்க வைத்து நிலத்திற்கு இடலாம், அல்லது நேரடியாகவே நிலத்தில் இடலாம். பசுந்தாழ் உரங்கள் என்றால் என்ன? மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சனப்பு, தக்கைப்பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாழ் பயிர்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்யலாம். இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொழு உரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழு உரத்தினை பயன்படுத்தினால் பல நன்மைகள் ஏற்படும்.
அதாவது மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும், வேர்களின் வளர்ச்சி மேம்படும், மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும், பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர உதவும். ஊட்டமேற்றிய தொழு உரத்தை தயாரிக்கும் முறை என்ன? மல்பெரி மற்றும் பிற பண்ணை கழிவுகள், பட்டுப்புழுவின் படுக்கை கழிவுகள், மாட்டு சாணம் ஆகியவற்றை நன்கு கலந்து ஒரு குழியில் இட வேண்டும். இதனுடன் 1 டன் கலவைக்கு 50 கிலோ ராக் பாஸ்பேட் இட்டு நன்கு கலக்க வேண்டும். குழி நிரம்பிய பின்னர் மண் கலவையினால் பூசி மூடிவிட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒருமுறை கிளறிவிட்டு மூடிவிட வேண்டும். 6 மாதங்களில் நன்கு மக்கிய ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாராகும். இவ்வாறு தயாரித்த உரத்தினை 1 டன் அசட்டோபாக்டர் உயிர் உரத்துடன் 1 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து பயன்படுத்தலாம். காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஏக்கருக்கு 1.6 கிலோ உயிர் உரத்தினை 80 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கிடையே இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் 50% அளவிற்கு தழைச்சத்து அளிக்கும் ரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண்வளம் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களிலிருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றியளிக்கின்றன. இதனையும் அசோஸ்பைரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். 50% மணிச்சத்து இடும் உரச்செலவினை குறைக்கும், பயிரின் புரதச்சத்தின் அளவும் தன்மையும் அதிகரிக்கும். வாம் வேர் உட்பூசனம் இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்புச்சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கும். மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கும். வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசனத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில் மக்காசோள விதைகளை விதைத்து மூடிவிட வேண்டும். 1 ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிலோ வாம் மற்றும் 8 கிலோ சோள விதைகள் தேவைப்படும். தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும்போது 80 முதல் 100 நாட்களில் வாம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்துவிட வேண்டும். இதுபோன்ற இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களுடன் வேப்பம் புண்ணாக்கு மற்றும் மண்புழு உரம் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 4 முதல் 5 டன் மற்றும் மக்க வைத்த கோழி மற்றும் ஆட்டு எரு சிறந்த பயன் அளிக்கக்கூடியவையாகும். மல்பெரி பயிரை பொறுத்தவரையில் பப்பாளி மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி எனப்படும் மாவு பூச்சி மற்றும் இலை சுருட்டு பூச்சி பொருளாதார சேதத்தினை விளைவிக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகும். மல்பெரி செடிகளை தாக்கும் அனைத்து பூச்சிகளையும் உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனை முற்றிலும் தவிர்க்கலாம். இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ரசாயன உரச்செலவு மற்றும் களைக்கொல்லி பயன்பாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.